நிகழ்தகவு. நடுரோட்டில் வெள்ளை மற்றும் கருப்பு நிற கவரால் சுற்றப்பட்டு கிடந்த சாக்கு மூட்டை. துர்நாற்றம் வீசிய சாக்கு மூட்டையை திறந்து பார்த்ததும் தலை தெரித்து ஓடிய மக்கள். சாக்கு மூட்டையில் புழுக்கள் நெளிந்தபடி கிடந்த அழுகிய பெண் சடலம். சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். உயிரிழந்த தாயை அடக்கம் செய்யாமல் 10 நாட்களாக வீட்டிலேயே வைத்திருந்த பயங்கரம். நடந்தது என்ன? கருப்பு வெள்ள நிற கவர் சுத்தப்பட்ட சாக்குப்பை ஒண்ணு காட்டுக்குள்ள கிடந்திருக்கு. அதிலிருந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. ஒரு சிலர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த சாக்கு மூட்டைக்கு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. அதை பார்த்ததும் லைட்டா ஜர்க்கானவங்க அந்த சாக்கு மூட்டையில என்ன இருக்குன்னு திறந்து பார்த்திருக்காங்க. அப்ப அலறி அடிச்சு ஓடின மக்கள் உடனே போன் பண்ணி போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் காட்டு பகுதிக்கு போற வழியில உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுலதான் உண்மை என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. திண்டுக்கல் பேகம்பூரை சேர்ந்தவங்க 65 வயசான மும்தாஜ். இவங்களுக்கு 20 வயசுல சையத் உசேன், 25 வயசுல சுல்தான் இஸ்மாயில்னு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்திருக்காங்க. மகன்கள் 2 பேருமே டீக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படிப்பறிவு இல்லாததால இவங்க 2 பேருக்குமே யாரும் பொண்ணு கொடுக்க முன் வரலன்னு சொல்லப்படுது. LICல வேலை பார்த்துட்டு வந்த மும்தாஜியோட கணவர் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னால உடல்நலக் குறைவால இறந்துட்டாரு. இவரோட உடலை அடக்கம் பண்றதுக்கு கூட மும்தாஜ் கிட்ட பணம் இல்லாம இருந்திருக்கு. அதனால மகன்கள் வேலை பார்த்த டீக்கடையில பணம் வாங்கித்தான் இறுதிச் சடங்கை நடத்தி முடிச்சு கணவரோட சடலத்தை அடக்கம் பண்ணி இருக்காங்க. கணவன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல வறுமை ரொம்ப தாண்டவமாடி இருக்கு. கணவனை இழந்த சோகத்துல மும்தாஜும் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்க. யார்கிட்டையும் சரியா பேசாம வீட்ல இருக்கிற அறைக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. தந்தை உயிரிழந்துட்டாரு, தாயும் பேச மாட்டுறாங்கன்னு மகன்கள் 2 பேரும் வேலைக்கு சரியா போகாம ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அதனால திண்டுக்கல்ல விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. காசும் இல்லாததுனால இவங்க நாகூர் தர்கா வேளாங்கண்ணியில உள்ள தேவாலயம்னு தங்கி இருக்காங்க. அப்புறம் வேளாங்கண்ணியில ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து குடிபோன மகன்கள் பக்கத்துல உள்ள ஒரு டீக்கடையில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு போன பிறகும் கூட மும்தாஜ் கிட்ட எந்த மாற்றமும் இல்ல, அமைதியாவே தான் இருந்திருக்காங்க. கணவனை நினைச்சுக்கிட்டே 4 வருஷத்தை ஓட்டிய மும்தாஜ் இரவு தூங்க போனப்ப திடீர்னு உயிரிழந்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாத மகன்கள் தாய் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தப்ப காலையில அம்மா எப்படி கட்டில இருந்தாங்களோ அப்படியே கிடந்ததை பார்த்து 2 பேரும் அதிர்ச்சியாகி இருக்காங்க. அம்மா அம்மான்னு எழுப்பி இருக்காங்க, ஆனா அவங்க எந்திரிக்கவே இல்ல. அப்புறம் அவங்க கைய பிடிச்சு பார்த்தப்ப துடிப்பில்லாம இருந்திருக்கு. அதனால தாய் உயிரிழந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. அம்மாவுக்கு இறுதிச் சடங்கு செய்ய காசு இல்லையேன்னு கவலைப்பட்ட மகன்கள் மும்தாஜ் உயிரிழந்த விஷயத்த கூட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையோ சொந்தக்காரங்க கிட்டையோ சொல்லவே இல்லை. டீக்கடையில உள்ள சில பேர்கிட்ட கடன் கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகிறதுனால யாருமே பணம் கொடுக்க முன் வரல. அதனால 10 நாட்களுக்கு மேல தாயோட சடலத்தை வீட்லயே வச்சிருந்திருக்காங்க. துர்நாற்றம் வெளியே வீசக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பிராணி கட்டிய பத்த வச்சிருக்காங்க. துர்நாற்றத்தை தடுக்க சாம்பிராணி கட்டிய பத்த வச்ச மகன்களால தாயோட சடலம் அழுகிறத தடுக்க முடியல. சடலம் அழுகி புழு நெளிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த மகன்கள் சடலத்தை ஏதாவது காட்டு பகுதியில போட்டுட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுக்காக வீட்ல இருந்த பெரிய சாக்கு பைய கொண்டு வந்து தாய் மும்தாஜோட சடலத்தை அதுக்குள்ள வச்சு கயிறால கட்டி இருக்காங்க. அப்புறம் நள்ளிரவு சடலத்தை தூக்கிட்டு போன மகன்கள் நல்லூர் பகுதியில உள்ள காட்டுக்குள்ள போட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு சடலம் அழுகி போய் கிடக்கிறதா மக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீஸ் சிசிடிவி காட்சி மூலமா 2 இளைஞர்களையும் கண்டுபிடிச்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் எல்லா உண்மையையும் இளைஞர்கள் சொல்லி இருக்காங்க.
ஆனா உண்மையிலேயே மும்தாஜ் உடல்நல குறைவால தான் உயிரிழந்தாங்களா? மகன்கள் கிட்ட உண்மையிலேயே அடக்கம் பண்றதுக்கு பணம் இல்லையா? தாயை கொலை பண்ணிட்டு மகன்கள் நாடகம் ஆடுறாங்களான்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. விசாரணை முடியணும், அதே மாதிரி சடலத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரணும். அப்பதான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். நிகழ்தகவு